ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2 டிஷ் வந்து பச்சை பட்டாணி வச்சு பண்ண போகிற 2 டிஷ். ஏன்னா எதுக்காக நான் எடுத்திருக்கேன்னா, இந்த சீசனில் தான், இந்த குளிர்காலத்தில், இந்த டிசம்பர் ஜனவரியில் தான் நம்மளுக்கு வந்து பச்சை பட்டாணி நிறைய கிடைக்கும், கொஞ்சம் மலிவாகவும் கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு பீஸ்னாலே பட்டாணினா ஒரு புலாவ் செய்வோம், இல்லைனா ஒரு நார்மலாக ஒரு குருமா மாதிரி பண்ணுவோம். அது இல்லாமல் வித்தியாசமாக 2 முதல்ல நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் நிமோனா. வெண்ணெய் கொஞ்சம் உருகின உடனே இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரியாணி இலை அது போட்டுக்கோங்க. அடுத்தபடியாக கொஞ்சமாக இஞ்சி துருவல்,
இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பட்டாணியை தனியாக எடுத்தாச்சு. அந்த வேக வச்ச தண்ணி ஃபுல்லாக இதில் நம்ம சேர்த்துட்டோம். இந்த ஆல்ரெடி இந்த காய்கறி வெந்துட்டு இருக்கிறதோட சேர்த்தாச்சு. இப்போ இதில் பாதி அளவு பட்டாணியை மட்டும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுமே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு நடுவில் சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம வேக வச்ச பட்டாணியை அரைச்சி எடுத்துகிட்டு வர போனோம். இப்போ பாருங்கள், அரைச்ச விழுது இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்க வேண்டாம். ஃப்ளேவர் ஃபுல்லாக இதில் இறங்கணுன்றதுக்காக தான். இப்போ இந்த சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பை அணைச்சிட்டு இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கிறோம். நம்ம இதில் தக்காளி சேர்க்காததுனால எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் தக்காளி சேர்த்திங்கன்னா சூப் வந்து கலர் கொஞ்சம் மாறிடும். ஓரளவு அந்த பச்சை கலர் வேணுன்றதுக்காக தான் நான் வந்து தக்காளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். கலக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சூப் பரிமாறும் போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இன்னும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். நீங்கள் இதையும் கலக்கிடுங்க. இந்த சூப்பை நம்ம எப்படி பரிமாறுறதுன்றதை பார்க்கலாம். நல்ல ஒரு சூப் பவுல் எடுத்துக்கோங்க. சீஸ் பொடி வந்து விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாங்க. இது கட்டாயம் கிடையாது. இது துருவி வச்சுருக்க கேரட். அடுத்தது கொஞ்சம் பட்டாணி. இன்னொன்னான்னு அதுக்கு பேர். ஸோ அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். பச்சை பட்டாணி 1 கப், உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி 1 தேக்கரண்டி, பூண்டு 4 பல், பச்சை மிளகாய் 2, சோம்பு 1 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, பிரியாணி இலை 1, பட்டை சிறிய துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, கசகசா 1 தேக்கரண்டி, முந்திரி 10, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, மல்லித்தூள் 2 தேக்கரண்டி, கரம் மசாலா 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப,
எண்ணெய் தேவைக்கேற்ப, கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு. இப்போ நம்ம பச்சை பட்டாணி கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் நிறையா இருக்குதுன்னு யோசிக்காதீங்க, எல்லாமே நம்ம தினப்படி யூஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாம் வந்து சாதாரணமான இன்க்ரீடியன்ட் தான் அப்படின்னு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம. நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக வந்து நீங்கள் இந்த கிரேவியில் உருளைக்கிழங்கு லேசாக வதங்கட்டும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி வச்சுருக்குறோம். இப்போ வந்து இதை நல்ல ஒரு விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம வதக்கின தக்காளி, வெங்காயம், அந்த பொடி வகைகள்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அரைச்சிட்டு வந்த விழுது இந்த மாதிரி விழுதாக இருக்கும் இது. ஸோ இதையே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பச்சை பட்டாணியை கொஞ்சம் வேக வச்சுக்க போகிறோம். இந்த வதக்கின உருளைக்கிழங்கு எடுத்துடலாம்.
இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு செகண்ட் இது கொதி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் ரொம்ப வேக வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து இதை திரும்ப அரைச்ச விழுத திரும்ப நல்லா வதக்க போகிறோம். அதனால் அதிலே வந்து உங்களுக்கு அது நல்லா வெந்துடும். உங்களுக்கு அந்த ஒரு சாஃப்ட்னஸ்க்காக தான் இதை வந்து வேக வச்சு அரைக்கிறது. இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சதுனால அந்த எண்ணெய் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அது கூடயே எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது தாளித்த உடனே இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினா சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்க போகிறோம். இது கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இதை வதக்கின விழுதை கொஞ்சம் வேக விடும். தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பட்டாணியை கொஞ்சமாக வேக வச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம ஒரு விழுதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம வேக வச்ச பட்டாணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விழுதாக நம்ம என்ன ரீகேப் பார்த்துடலாம். பச்சை பட்டாணி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் வந்து ஒரு வாணலியில் கொஞ்சமாக தண்ணி போட்டு அதில் பச்சை பட்டாணியை கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு வாணலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டு அந்த வெண்ணெய் உருகினோடனே அதில் கொஞ்சம் ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க, இஞ்சி போட்டுக்கோங்க, கேரட் சேர்த்துக்கோங்க, சிகப்பு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி போட்டு வேக வைங்க. இதுக்கு நடுவில் நம்மளுடைய பட்டாணி வெந்த பட்டாணி எடுத்து அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு அந்த பட்டாணியை மட்டும் அரைச்சி விழுதாக எடுத்துக்கோங்க. அந்த வேக வச்ச தண்ணியை இந்த சூப் கொதிக்கிறதோட சேர்த்துக்கோங்க. இந்த அரைச்ச விழுதையும் அந்த வெந்துட்டு இருக்க காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்தோடனே இறக்கிட்டு அதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதி பிழிஞ்சு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே கலந்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வடிகட்டி நீங்கள் மேலே வந்து கொஞ்சமாக இப்போ வேக வச்ச பட்டாணியும் கேரட் துருவலும் போட்டு அலங்கரித்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பச்சை பட்டாணி சூப் தயார்.
பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு கூடயே கொஞ்சமாக கசகசாவும் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் வதக்கி அதை ஆற வச்சுருங்க. இன்னொரு வானிலையில் எண்ணெய் சூடாக்கி தோல் நீக்கி நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணியை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச பட்டாணியை விழுது அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க தக்காளி, வெங்காயத்தை தனியாக ஒரு விழுது அரைச்சி எடுத்துக்கோங்க. வானலியில் எண்ணெய் சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் தாளிச்சிட்டு அது கூட அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை பட்டாணி விழுதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. அது கொதிச்சுட்டு இருக்கும்போதே அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து இறக்கி கொத்தமல்லி தூவி அலங்கரித்து கொடுத்திங்கன்னா உங்களுடைய நிமோனான்ற பச்சை பட்டாணி கிரேவி தயார். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்த 2 டிஷ்ஷும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீசனில் பச்சை பட்டாணி மலிவாக கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த 2 டிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.